ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட 10வது வாரத்துக்கான 3வது நாளுக்கான இரவு நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக் நான் எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இன்றைய வீடியோக்குள்ள வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் பவித்ரா. அவங்க வாங்கி ஓட்டுகளோட எண்ணிக்கை 93,268 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 22.06% இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய பவித்ரா ஜனனி அவர்கள். அட்டகாசமாக ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து வாங்கிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் 1.5 லட்சம் வாக்குகளை வந்து கடக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் பவித்ரா கிட்ட இருக்குது அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லை. ஸோ இவ்வளோ ஓட்டிங்ஸ் வாங்கி ஒரு பிரயோஜனம் இல்லை வீட்டுக்குள்ளே. ஏன்னா இந்த வாரத்தில் எதுவுமே இவங்க பெருசாக பர்ஃபார்மன்ஸே பண்ணலை. அதுக்கடுத்த 2வது பொசிஷனில் நம்மளுடைய சௌந்தர்யா. அவங்க வாங்கி ஓட்டுகளோட எண்ணிக்கை 83,738 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 19.8% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய சௌந்தர்யா அவர்கள். ஸோ சௌந்தர்யா அவங்களுக்கான ஆர்கானிக் ஓட்டிங்ஸை எப்பயுமே வாங்கிட்டு தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய டாஸ்கில் ஏதாவது வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. பட் பெருசாக வந்து ஸ்கோப் இருக்கிற மாதிரி பெருசாக தெரியல. இவங்களுக்கு மட்டும் இல்லை, யாருக்குமே இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த டாஸ்கே போட்டு உழைப்பு வச்சிருக்காங்க. அதுக்கடுத்த 3வது பொசிஷனில் நம்மளுடைய ஜாக்லின். அவங்க வாங்கி ஓட்டுகளோட எண்ணிக்கை 41,533 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 9.82% வந்து இருந்துட்டு இருக்காங்க ஜாக்லின் அவர்கள். ஸோ ஜாக்லினுக்கு பெருசாக வந்து ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸே ஆகவே இல்லை. சொல்லப்போனால் இன்னொரு 150 ஓட்டுகள் தாண்டிட்டாரு அப்படின்னா நம்மளுடைய அருண் பிரசாத் மேலே வந்துடுவார், ஜாக்லின் அவர்கள் கீழே போயிடுவாங்க. ஸோ அந்த நிலைமை தான் ஜாக்லின் அவர்களுக்கு வந்து இருந்துட்டு இருக்க தவிர, இதுக்கப்புறம் ஜாக்லின் எப்படி சர்வைவ் ஆக போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்கடுத்தா அருண் பிரசாத் 4th பொசிஷன் வந்து பிடிச்சிருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 41,401 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 9.79% வந்து இருந்துட்டு இருக்காரு நம்மளுடைய அருண் பிரசாத் அவர்கள். ஸோ இவர் ஏதோ சம்திங் வந்து பண்ணுறாப்புல, ஏதோ டார்கெட்டிங்காக இவராகவே வந்து நினச்சிக்கிறாப்புல. ஸோ இவராக நினச்சிக்கிட்டு சில விஷயத்தெல்லாம் வந்து பேசுகிறாரு, சில விஷயத்தெல்லாம் வந்து பண்ணுறாரு. ஏதோ ஒரு விதத்தில் ஓட்டிங்ஸை வாங்குறாரு. ஏன்னா இந்த வாரத்தோட தொடக்கத்தில் 8வது பொசிஷனில் இருந்து இப்போது 4வது பொசிஷனுக்கு வந்து முன்னேறி இருக்காரு. அதுக்கு ஏதோ ஒரு பைத்தியகாரத்தனமாக ஏதோ ஒன்றத்தை வந்து பண்ணுறாப்புல. அதுக்கடுத்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்ஷிதா 5th பொசிஷனில். அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 35,262 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 8.34% இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய அன்ஷிதா அவர்கள். ஸோ இவங்ககிட்ட வந்து ஸ்பெஷலைஸ்டாக எதுவுமே இல்லைங்க, அவ்வளோதான். இதுக்கப்புறம் இவங்ககிட்ட இருந்து ஒரு கேம் பிளே எதிர்பார்க்குறது அப்படிங்கிறது வேஸ்ட்டு அப்படி தான் வந்து சொல்லணும். ஏன்னா ஒன்றுமே பண்ணுற மாதிரி வந்து தெரியல. ஏதாச்சும் பண்ணாவது ஓட்டிங்ஸை வந்து வாரி குவிப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுக்கடுத்த ரயான் அவர்கள் வந்து 6th பொசிஷன் வந்து பிடிச்சிருக்காப்புல. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 33,834 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 8% வாக்குகள் வந்து வாங்கியிருக்காப்புல நம்முடைய ரயான் அவர்கள். ஸோ இவரால் முடிஞ்ச அளவுக்கு ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து வாங்கிட்டு இருக்காரு. அண்ட் கேம் பிளேவும் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு தான் வந்து சொல்லணும். பட் டான்சர் ஜோனில் வந்து இருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா விஜய் விஷால் அண்ட் தர்ஷிகா இவங்க 2 பேரையும் வந்து சேவ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருந்தாங்க அப்படின்னா பலியாடா சத்யாவோ இல்லை ரயான் அவர்களையோ போட்டு தள்ளுருவாங்க. ஸோ அதனால் எப்போ வேணாலும் ரெடியாக இருக்கணும் ரயான் அவர்களை பொறுத்தவரையிலும். அதுக்கடுத்து 7வது பொசிஷனில் சத்யா. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 33,486 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 7.92% இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய சத்யா அவர்கள். ஸோ சத்யா அட்டகாசமாக ப்ளே பண்ணிட்டு இருக்காரு அப்படின்லாம் சொல்லிக்கிற அளவுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவரை பற்றி எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா ஒன்றுமே பண்ணல அப்படி என்ன சொல்லலாம். இதை தவிர்த்து இவரை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். சத்யாவை தொடர்ந்து நம்மளுடைய விஜய் விஷால் அவர்கள் 8வது பொசிஷனை வந்து பிடிச்சிருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 32,551 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 7.7% வந்து இருந்துட்டுருக்காரு நம்மளுடைய விஜய் விஷால் அவர்கள். ஸோ விஜய் விஷால் அவர்களை பொறுத்தவரையிலையும் நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறது ஒன்று தான், மறுபடியும் சொல்கிறது அதே ஒன்று தான். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் விஷால் இருக்கின்ற பொசிஷனுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து வந்திருக்கலாம். பட் இப்போ ஒன்றுமே இல்லாமல் வந்து இருந்துட்டு இருக்காரு. சொல்லப்போனால் டான்சர் ஜோனில் இருக்காரு. அன்அஃபிஷியல் போல இவ்வளோ அப்படின்னா அஃபிஷியலாக நீங்களே யோசிச்சு பாருங்கள். அதுக்கடுத்த தர்ஷிகா 9வது பொசிஷனில் இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 27,770 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6.57% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய தர்ஷிகா அவர்கள். ஸோ கூட்டு களவாணிகளாக உள்ளே இருக்கக்கூடிய விஜய் விஷால் அண்ட் தர்ஷிகா இவங்க 2 பேரும் ஒன்றா வந்து எவிக்டாகி வெளியே போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து வேண்டிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு தான் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப மோசமாக வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ ஏன்னா இவங்க வந்து இந்த காதல் கன்றாவி இப்படின்ற மாதிரிலாம் போயிட்டதுனால கேம் மேலே பெருசாக இன்ட்ரெஸ்டிங்
இன்ட்ரெஸ்டிங்காக இவங்க எதுவுமே பண்ணாலும் கூட மக்கள் வந்து அதை பார்க்குறதுக்கு வந்து தயாராக இல்லை அப்படிங்கிறது நல்லாவே வந்து தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அந்த காதல் வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்தால் கூட அது வந்து ஒரு ஸ்டேட்டஸாக வைப்பாங்க, இல்லை வந்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டாக வந்து போட்டிருப்பாங்க. இல்லைன்னா அது எப்படியோ ஒரு விதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக பேசப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ லாஸ்ட்லியா அண்ட் கவின் இவங்க 2 பேருடைய காம்போ அண்ட் லவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வரைக்குமே வந்து பேசுகிறாங்க. இன்னும் 10 சீசன் வந்து போனால் கூட சரி, கண்டிப்பாக சீசன் 3ல் வந்து லாஸ்ட்லியா அண்ட் கவினோட காதல் உங்களுக்கு தெரியுமாங்க அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய ஆட்கள் கூட வருவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இந்த சீசனை பொறுத்த வரலையும், அதுவும் விஜய் விஷால் அண்ட் தர்ஷிகாவை பொறுத்த வரலையும் ரொம்ப ஒஸ்ட்டான காதலாக இருக்குடா அப்படின்ற மாதிரி வந்து இருக்குது. ஏன்னா அவங்க வெளிப்படையாகவே தெரிஞ்சே செய்கிறாங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப பிரச்சனையாக வந்து இருக்குது. இவங்களுக்கு ஆள் இருக்காங்க அப்படிங்கிறதும் தெரியுது, அவங்களுக்கு ஆள் இருக்காங்க அப்படிங்கிறதும் தெரியுது. ஸோ இதெல்லாம் இருந்தும் இவங்க வெளிப்படையாக செய்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை. இதில் அன்ஷிதா வேறு ஆனாவுனா விஜய் விஷால்கிட்ட எப்போ பார்த்தாலும் பேசுகிறது. அன்ஷிதாவை தூக்கி உள்ளே போடுங்க. ஏன்னா வந்து லேபர் வார்டுக்கு வந்து நம்மளுடைய விஜய் விஷால் போயிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் அங்கே போயிட்டு 2 பேரும் லவ் அப் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தர்ஷிகா வேறு ஒரே போராட்டமாக இருந்துச்சு. அன்ஷிதா வரணும், அன்ஷிதா வந்து மேனேஜர் போஸ்டிங் வரட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த லெவலுக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுடைய பொறாமைகள்லாம் வந்து இருந்துகிட்ருக்கு. ட்ரையாங்கல் காதல் வேறு, இந்த கன்றாவி காதலுக்கு ட்ரையாங்கல் காதல் வேறு, இதில் அன்ஷிதா வேறு. ஐயோப்பா சுவாமி, அந்த பொண்ணை பற்றி சொல்லணும் அப்படின்னா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்ருக்கா. அது என்னமோ முத்துக்குமரனையும் மஞ்சரியும் பார்த்தா மட்டும் இந்த பொண்ணுக்கு சுத்தமாக ஆக மாட்டேங்குது. அது எந்த விதத்தில் வந்து பார்க்குறாங்க அப்படின்றது எனக்கு வந்து புரியவே இல்லை. எந்த விதத்தில் என்ன காட்டுங்க, ஆனால் எனக்கு முத்துக்குமரனை பிடிக்காது, அதே மாதிரி மஞ்சரியை பிடிக்காது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தோடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்ஷிதா அவர்கள் வந்து இருந்துக்கிற மாதிரி அது தெரியுது. ஸோ அப்படியெல்லாம் இருந்தால் வேலைக்கு ஆகாது. அடுத்த பவித்ரா பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். ஸோ பவித்ரா பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 1 பொசிஷன் இருக்காங்க, அதிகப்படியான வாக்குகள் வாங்கியிருக்காங்க, எல்லாமே ஓகே தான். பட் இந்த வாரத்தில் என்ன பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எழும்புது இல்லையா. ஸோ இந்த வாரத்தில் வந்து உங்களை ரெகக்னைஸ் வந்து பண்ணிட்டாங்க, நல்ல ஓட்டிங்ஸ் வந்து மக்கள் போட்டுட்டாங்க அப்படின்னா நீங்கள் பூஸ்டப் பண்ணி ஏதோ சம்திங் நீங்கள் பண்ணுவீங்க, இந்த கேமை இன்ட்ரெஸ்டிங் ஆக்குவீங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் மக்கள் வந்து ஓட்டுக்களை போட்டு சரி ஓகே முத்துக்குமரன் இல்லை நாமினேஷனில் போடுவோம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விதத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து விழுது. ஸோ இப்படி விழும்போது நீங்கள் வந்து ஏதோ சம்திங் வந்து பண்ணணும். ஸோ இன்னுமே வந்து கன்னிங்காக பேச வச்சுக்கிட்டு அப்படியே பேசுகிறதே வந்து ஏதோ பயங்கர இதாக பேசுகிறது. தர்ஷிகா பேசினாலும் சரி, பவித்ரா பேசினாலும் சரி, 2 பேருமே ஒரே மாதிரி தான் வந்து பேசுகிறாங்க. 2 பேருமே ஜீர்ணிக்கவே முடியாத மாதிரி, அதை ஏற்றுக்கவே முடியாத மாதிரி, ரொம்ப பொலைட்டாக இல்லாமல் ரொம்ப ஹார்ஷாக பேசுகிற மாதிரி தான் வந்து தெரியுது. ஸோ அதை பார்த்திங்க அப்படின்னா அந்த பவித்ரா அவர்கள் வந்து தவிர்த்தால் நல்லாயிருக்கும். ஸோ ஒன்று பேசுகிற விதத்தை விடுங்க, ஆனால் விளையாடுற விதம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, ஏதோ சம்திங் வந்து பண்ணணும், புதுசாக ஏதாவது பண்ணணும். இப்போ பிக் பாஸ் அவர்கள் இந்த வாரத்தில் ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டாஸ்க்கு இருக்கிறதுலே ஒரு மொக்கையான டாஸ்க், சொல்லப்போனால் இந்த தொழிற்சாலை டாஸ்க் அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. இந்த டாஸ்கில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு வெங்காயமும் இல்லை. ரூல்ஸை நீங்களே எழுதுங்களான்றாங்க. தொழிலாளர்களில் வந்து ஒரு லீடர் யூனியன் வந்து இருக்கணும் அப்படின்றாங்க, அந்த யூனியனுக்கு ஒரு லீடர் இருக்கணும் அப்படின்றாங்க. எல்லாமே ஓகே தான், அது என்ன ஒரு ப்ளே, ஒன்றுமே இல்லை. யாருமே அதை பற்றி யோசிக்கவே மாட்டேங்கிறானுங்க. சரி ஓகே, இந்த ப்ளேவில் நம்ம இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், ஸ்ட்ரைக் பண்ணலாம், எதுவுமே இல்லாமல் சப்பையாக சும்மா பேசிக்கிட்டே இருக்கானுங்க, பேசிக்கிட்டு மட்டும்தான் வந்து இருக்கிறானுங்க. பார்க்கவே மண்டையெல்லாம் சூடாகி வெடிஞ்சிடுற மாதிரி வந்து இருக்குது. நேற்றுக்காவது ஒரு 2-3 ஃபைட் இருந்தது. ஒவ்வொருத்தரும் அதுக்காக வந்து சண்டை போட்டானுங்க, கேள்வி கேட்டானுங்க, பதில் சொன்னானுங்க, அப்படி இருந்தது. இன்றைக்கெல்லாம் சாப்பிட்றது ஸ்வாப்பிங்னு சொல்லி ஸ்வாப்பிங் மட்டும்தான் பண்ணணும்னு நினைக்கிறாங்களே தவிர இந்த கேமை எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுறது, இதுலேருந்து என்ன லூப் ஹோல் இருக்குது, அதுலேருந்து நம்ம என்னத்தை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் யாருமே இல்லை. அண்ட் பிக் பாஸோடைய இருக்கிறதுல ரொம்ப ஒஸ்ட்டான கேமில் இதுவும் ஒன்று அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த ஒரு டாஸ்க்கை கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு முன்னாடி சீசன் 6 ஃபேக்ட்ரி டாஸ்க் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த டாஸ்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நைட்டெல்லாம் கண்ணெல்லாம் முழிச்சு அந்த ஸ்வீட்ஸ் வரும், என்னென்னமோ கிஃப்ட் பாக்ஸ் எல்லாம் வரும், அதெல்லாம் சேகரிக்க வைக்குவாங்க. திடீர்னு வந்து பஸ்ஸர் அடித்தா வந்து வேலைக்கு போவாங்க. அது பார்க்குறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒவ்வொருத்தரும் போட்டு பொழந்து எழுந்து கீழே விழுந்து அடிபட்டு உதப்பட்டு சண்டை போட்டு அதை வந்து பிச்சு பிடுங்கி ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க. அது பார்க்குறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக வந்துருந்தது. ஒரு வாரம் முழுக்க அதே போயிட்டு இருந்தது. ஆனால் இது என்னடானாக்கா ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. மைண்டு கேமிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மண்ணாங்கட்டி கேமும் இல்லை. பார்க்குறவங்களுக்கு தான் மண்டை அப்படியே பிச்சுக்கின்னு போகிற மாதிரி வந்து இருந்துகிட்ருக்கு. லைவை பார்க்கவே சகிக்கலை, அந்த மாதிரி வந்து இருக்குது. இவன் ஏன்டா இப்படி பேசுகிறான், அவன் ஏன்டா அப்படி பேசுகிறான், அவன் ஏன்டா இப்படி பண்ணுறான், இவன் ஏன்டா இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு
உட்காந்து பார்த்தா கூட ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அந்த லெவலுக்கு தான் இந்த டாஸ்க் வந்து இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஓகே கைஸ், நிறைய விஷயங்கள் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். அனலைஸும் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பிக் பாஸோட அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சிறப்பு மீடியா 2.0 அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. இன்னொரு தகவலை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.